ஹிந்தி மொழி குறித்த தமிழகத்தின் நிலைப்பாட்டை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விமர்சித்துள்ளார். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் நிதி ஆதாயத்திற்காக தங்கள் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய அனுமதிக்கும் அதே வேளையில் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. எனக்கே சிரிப்பா இருக்கு. சிலர் சமஸ்கிருதத்தை ஏன் விமர்சிக்கிறார்கள் என்பது தனக்கு புரியவில்லை என்றார். ஒரு வேத மொழியாக, மக்கள் அணுக முடியாத மொழியாக, ஒரு கடவுளோட மொழின்னு சொல்லி கோவிலுக்குள்ள மட்டும், கர்ப்பகிரகத்துக்குள்ள மட்டும் எங்கள் மொழியில் சொல்லணும்னா ஒரு கல்லுக்கான மொழியாக மட்டுமே வைத்து அந்த மொழியவே சாகடிச்சிட்டீங்க. இன்றைக்கு செத்த மொழி சமஸ்கிருதம்ன்ற அளவிற்கு ஆயிடுச்சு. நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுது தெரியுமா? எது? செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். இந்தியாவிற்கு 2 மொழிகள் மட்டுமல்ல, தமிழ் உட்பட பல மொழிகள் தேவை என்று குறிப்பிட்ட அவர், பல மொழிகள் இருப்பது நம் நாட்டிற்கு நல்லது என்று கூறினார். இது நீ இந்த ஹிந்தி கத்துக்கிட்டே ஆகணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டே ஆகணும். சரி, எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. இதே கொள்கை தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நீ எந்த ஊர்ரா? பாம்பே வாலா ஹை. ஹமாரே பாம்பே வாலா ஹாலாவா? டேய், உன் தலையை பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் இப்படி தான் வருவேன். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ், ஹிந்தி மொழியை எங்க மேல திணிக்காதீங்கன்னு சொல்றது வேறு மொழியை வெறுப்பதில்லை எனவும், நம்முடைய தாய்மொழியையும் நம்ம தாயையும் சுயமரியாதையோட பாதுகாப்பதாகும் என பதிலளித்துள்ளார். நீ வேறயா? நீ வேறயா? ரூபாய் குறியீட்டுல பயன்படுத்தப்பட்ட தேவநாகரி எழுத்த அதை மறுத்து ரூ அப்படிங்கிற தமிழ் எழுத்த பயன்படுத்துறதா தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் மார்ச் 13ஆம் தேதி அறிவிச்சிருந்தாரு. அவ்வளவுதான், மொத்த சங்கிகளும் கதற ஆரம்பிச்சுட்டானுங்க. பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. சங்கிகளை தினமும் கதற விட்டு, தண்ணியை தெளிச்சு எழுப்பி எழுப்பி விட்டு, மறுபடியும் கதற விட்டு, சொல்லே 4 போட்டு படுக்க வைக்கிற சுகம் இருக்கு. அப்பப்பப்பா, என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? அண்ணே அண்ணாமல அண்ணே, ஐயா கொஞ்சம் அந்த போஸ்டுக்கு ஜூம் போங்க, ஜூம் போங்க, ஜூம் போங்க, அந்த போஸ்டுக்கு ஜூம் போங்க. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? டேய் எப்பா சங்கிகளா, முதல்ல இந்த இந்தி திணிப்ப இந்த இந்திக்காரங்க கிட்ட போய் பண்ணுங்கடா. புறா பயல்கள் முட்டா பயல்களா இருக்கிறாங்க. நானும் பாத்துக்கிறேன். போற வர இடம்லாம் போய் துப்புறியே, இது வாயால காவாயடா? சோறு தானே திங்கிற? வேணாம், அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. சொந்த தாய்மொழியில உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல 10 லட்சம் பேர் மேலாயிருக்கான். இதுல நீங்க பாடம் எடுக்காதீங்க தமிழ்நாட்டுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. இங்க புடிங்கிட்டு இருக்கீங்க புல்கடை, பூண்டுகளை புடுங்க வந்திருக்கீங்க. என்னடா அங்கிட்டு போங்கடா, அங்கிட்டு போய் புடுங்குங்கடா, அங்கிட்டு போய் புடுங்குங்க. ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரே குட்டையில உருண மட்டைகள் தான். அம்மையார் நிம்மி மாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஏனுங்கம்மா, நீங்க சொன்ன தேசிய சின்னத்தை நீங்களே இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே? இது உங்க உறுதிமொழிக்கு எதிரானதா இல்லையா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
இது உங்க தேசிய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி தமிழ்நாடு தமிழ் மாநில பெருமை அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு ஆபத்தான மனநிலைக்கு கொண்டு போகாதா? என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். ஐயா சங்கிகளா, தமிழ்நாட்டு அரசால அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவரோட வெள்ளை ஆடையை கலத்தி விட்டு காவி நிறத்துல ஆடை போட்டு விட்டீங்களே அவருக்கு, அந்த நேரத்துல இதெல்லாம் பிரிவினைவாத உணர்வுன்னு உங்களுக்கு தோணலையா? அம்புட்டியும் கேக்குறான். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? நீங்களே ஒரு தேச துரோகியா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கோபால் மாமி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? நீங்களே ரூபாய் 200 எழுதிட்டு இங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுடா, நீங்க ஒட்டுமொத்த சங்கி கும்பலும் ஒன்னா சேர்ந்து கதறத பார்த்தாலே ஆனந்தமாய் இருக்குது ஐயா. தமிழ்நாட்டுல ரூபாயை குறிப்பிடுற விதத்துல தமிழ்ல ரூன்னு போட்டா உங்களுக்கு எல்லாம் ஏன் எரியுது? அப்படி உங்களுக்கு எல்லாம் எரியுது அப்படின்னா தெரியட்டும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஏனுங்க மாமி, ஒரு ஒன்றிய அமைச்சரா இருக்கிற நீங்க மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையோட வசமா இருக்கிற அந்த கோவில்களோட உண்டியல்ல காசு போடாதீங்க, அந்த காசுகளை எடுத்து பூநூல் பார்ட்டிகளோட தட்டுல போடுங்க அப்படின்னு பப்ளிக்கா நின்று ஒப்பாரி வச்சீங்களே, அது தமிழ்நாட்டு கோவில்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? ப்ளீஸ் உங்க இறையான் மேல தீய வச்சு கொடுத்த மாமி, பட்ஜெட் போடுறது தமிழ்நாட்டுக்கு, பட்ஜெட் போடுறது நாங்க அப்படித்தான் போடுவோம். அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. மாமி ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு மக்களோட தாலியா இருக்கிறீங்களே, அந்த வரி விதிப்புல இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறது, எப்படி கையை பிடிச்சு தூக்கி விடுறது அப்படிங்கறதுல உங்க மூளை வலிமையை புகுத்தலாமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் மாமி. இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தா, முடிதான் நடத்துனா மூளையை நடத்துக்கு உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்ல, உன் பிள்ளைக்கு அறிவு. சரி மாமி, இந்த வாய் பேசுறீங்களே, நீங்க எப்படி பதவிக்கு வந்தீங்க, எந்த எலெக்ஷன்ல நின்று பதவிக்கு வந்தீங்க அப்படிங்கறத சத்த சொல்லுங்க மாமி. நிறைய விளையாண்டா இதத்தான் என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கா. பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். சரிடா சங்கிகளா, அமெரிக்கா இந்திய நாட்டு மக்களை குற்றவாளிகளை போல சங்கிலிய போட்டு நாடு கடத்தி அனுப்பி விடும் போது உங்க மனசு புண்படலையா? முதல்ல தேர்தல் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குற அளவுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோங்க மாமி. தேர்தல்ல நின்று வெற்றி பெற்று இந்த பதவிக்கு வந்திருந்தா மக்களோட கஷ்ட நஷ்டம் புரியும். புறவாசல்ல புகுந்து பதவிக்கு வந்தா அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியோ மாநிலங்களோட தனித்துவத்தை பத்தியோ எப்படி தெரியும்? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு.